தமிழ் சினிமாவில் மாஸ் மற்றும் கிளாஸ் நடிகராக வலம் வருபவர் அஜித்குமார். அமராவதியில் துவங்கிய இவரின் சினிமா பயணம் 32 வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. இந்த 32 வருடங்களில் பல வெற்றி தோல்விகளை பார்த்துவிட்டார். எப்பொழுதுமே இவருடைய ரசிகர்கள் இவருக்கும் பக்கபலமாக இருந்து வருகின்றனர். இவரின் விடாமுயற்சி படம் பெரிய வெற்றி படமாக அமையவில்லை. அந்த படத்தில் ஒரு புது முயற்சியாக செய்து பார்த்தார் அஜித். ஆனால் அஜித் ரசிகர்கள் அதை ஏற்கவில்லை. அஜித்திற்கு இருக்கும் மாஸ் அளவிற்கு அதன் திரைக்கதை அமையவில்லை. ஆனால் குட் பேட் அக்லி படம் அஜித் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. ஏனெனில் அஜித் ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அஜித்தை அப்படி காட்டினால் அவர்களுக்கு பிடிக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு அஜித் ரசிகராகவே இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார். அவரின் நம்பிக்கை வீண் போகவில்லை. இந்த படம் அஜித் ரசிகர்களை முழுக்க திருப்திப்படுத்தியிருக்கிறது. இந்த படம் இதுவரை 260 கோடி வரை வசூல் செய்திருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 180 கோடி வரை வசூல் செய்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த வருடத்தில் அதிக வசூலை பெற்ற படமாகவும் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஒரு பக்கம் அஜித்தின் அடுத்த பட இயக்குனர் யார் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குட் பேட் அக்லி ஹிட்டாக அமைந்து விட்டால் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலேயே நடிப்பாரா என்கிற எதிர்பார்ப்பு அஜித் ரசிகர்களிடம் இருக்கிறது. ஒரு பக்கம் அஜித்தை வைத்து படம் இயக்க தனுஷும் ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் அவரிடமும் இன்னும் அஜித் முழு கதையை கேட்கவில்லை. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் வாகனத்தில் AK 64 என்ற எண் காரின் வாகன எண்ணாக குறிப்பிட்டிருக்கும். அப்பொழுது அஜித்தின் அடுத்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க அதிக வாய்ப்புள்ளதாம். விரைவில் அதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் மற்ற ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் அஜித்தின் குட் பேட் அக்லி வெற்றி, ஒரே ஒரு ஆண்டில் 2 படங்கள் ரிலீஸ், அஜித் பத்மபூஷன் விருது வென்றது ஆகியவற்றை அவரது ரசிகர்கள் தீவிரமாக கொண்டாடி வருகின்றனர்.